கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் அன்பான மகர ராசி நேயர்களே, கடின உழைப்பு, புத்திசாலித்தனம், அற்புதமான மனிதர்கள். இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய குணங்கள், வாழ்க்கையில உங்களுடைய இயல்பான குணங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு குபேர சம்பத்து வேணும் அப்படின்னா மிகப்பெரிய யோகமான நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை நீங்க செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் பெரிய வெற்றி அடையும். மற்றவங்களுக்கு எப்படியோ, இந்த மகர லக்னத்துக்காரங்க மகர ராசிக்காரங்களை பாருங்க, சனிக்கிழமை வாங்கினா எனக்கு பெருகுதும்பாங்க. சனிக்கிழமை போய் நகை வாங்கி பாருங்க. சார் நாங்கள் சனிக்கிழமையே வாங்க மாட்டோம் சார் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. சனிக்கிழமை போய் நகை வாங்கி பாருங்கள், நகை பெருகும். சனிக்கிழமை போய் சொத்து வாங்கி பாருங்க, சொத்து பெருகும். உடனே பல பேர் கேட்குறாங்க, சார் நாங்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் சார் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை பண்ணி நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வச்சு பாருங்க, சொத்து கையை விட்டு போகும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும், ஒரு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா வியாதி ஈஸியாக குணமாகாது. நீங்கள் போய் மருத்துவரை குறை சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, அவர் நல்லா தான் மருத்துவம் பார்த்துருப்பார். சேவை மனப்பான்மையோடு தான் அவர் இருந்திருப்பார். உங்களுக்கு எல்லா வகையிலும் வியாதி தீர்த்துக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு, ஆனால் வியாதி குணமாகாது. செவ்வாய்க்கிழமை மருத்துவ ஆலோசனை எடுத்தீங்கன்னா அப்படித்தான் ஆகும். எல்லாமே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்து வராத கிழமைங்க. ஒரு மருத்துவ ஆலோசனை நீங்க எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை. மகர ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை மருத்துவ ஆலோசனை எடுக்கணும், கண்டிப்பா உடனடி பலன். அவ குழந்தை பாக்கியம், நீங்க கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான். குழந்தை பாக்கியத்துக்கு, தாம்பத்திய வாழ்க்கைக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம். வெள்ளிக்கிழமைகளில் தாம்பத்திய வாழ்க்கை உடனடி குழந்தை பாக்கியம் கிடைக்குது. மருத்துவரை போய் சந்திக்கணும், செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பிறக்கணும், அதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது காலத்தின் தேவை. பலரும் செயற்கை முறை கருத்தரித்தல் நாடி போகக்கூடிய காலம் இது. அப்ப வெள்ளிக்கிழமை அதுக்கு ஒரு முயற்சி செய்தால் காரியம் வெற்றி அடையுது. ஒரு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முயற்சி பண்றதற்கு திங்கட்கிழமை அற்புதமான கிழமை. ஒரு கல்யாணமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, திங்கட்கிழமை முகூர்த்தம் வைங்க, அந்த முகூர்த்தம் வெற்றி அடையும், நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல சத்புத்திரம் உண்டாகும், குடும்பத்துல சந்தோஷம் பெருகும். அதே போல ஒரு வேலை கிடைக்கணும், எந்த நாள்ல முயற்சி பண்ணினா நல்ல வேலை கிடைக்கும். புதன்கிழமை முயற்சி பண்ணினால் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ படிப்பு படிக்கிறீங்க, மருத்துவத்துறையில போகணும்னு நினைக்கிறீங்க, புதன்கிழமையில நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க, மருத்துவ படிப்பு கிடைக்கும். பொதுவாகவே நீங்க மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பண்றவங்க, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கன்சல்டண்டா இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டரா இருக்கக்கூடியவங்க, புதன்கிழமை வெற்றிகரமான நாளா இருக்கும். மகர ராசிக்கு அவ்வளவு யோகம் உள்ள கிழமை அந்த புதன்கிழமை. வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு செல்வ செழிப்பள்ளி கொடுக்கக்கூடிய கிழமை தான். ஆனால் சனிக்கிழமைக்கு ஈடா சொல்ல முடியாது, பெரிய பெரிய வெற்றி சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்? சித்தர்கள் ஜீவசமாதிகளுக்கு போகணும்.
மகர ராசிக்காரங்க சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு சனிக்கிழமை போய் அங்க தூபம் ஏற்றி வச்சு கும்பிட்டு பாருங்க. உங்களுக்கு உடனடியாக பணவரவு, குபேர சம்பத்து கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கு, என்னைக்கு சாமியை கும்பிட்டா பிரச்சனை நிவர்த்தி ஆகும் கேட்குறீங்க? சனிக்கிழமை போய் சாமியை கும்பிடாது. கோயிலுக்கு போய் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கோயில் உட்கார்ந்து சொல்லணும். முடிஞ்சா பக்கத்தில் இருந்து ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போயிடணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், தீராத பிரச்சனைகள் தீரும். அதுக்கெல்லாம் யோகம் இருக்கு. அவ்வளவு நல்ல கிழமை அது. அதே போல உங்களுக்கு பல நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய காரியங்களும் பல தடைகளை கொடுக்குது. ஆனால் செவ்வாய்க்கிழமையை போல மோசமான கிழமை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பல சிக்கல் வருது, தன் அப்பாவோட பிரச்சனை வருது, உங்களுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய கடுமையான சோதனைகளை தரும். அதனால அந்த கிழமையை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. பொதுவாகவே நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை அன்று நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்வதோட ஆஞ்சநேயர் கோயிலில் வெற்றிலை மாலை போட்டுக்கிட்டு வந்தாலும் உடனடி பலன் கிடைக்குது. ஸோ நல்ல வேலைக்குரிய கிழமை சொல்லியிருக்கேன், மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினம் சொல்லியிருக்கேன், பிஸ்னஸுக்கு உயர்வான தினம் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணக்கூடிய விவரங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். எப்படிப்பட்ட விஷயம் எப்படி கான்டெக்ட் பண்ண, எப்படி உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தீர்வெல்லாம் இந்த இதில் என்ன வழிமுறைங்கிறதையும் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை பின்பற்றுங்கள், வெற்றி பெறுங்கள். என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாளில் காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுவட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுவட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு இந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸிலேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.